ஆய்வுரை வழங்குவதற்காக தஸ்டவஸ்கி, ஆண்டன் செக்காவ், புதுமை பித்தன், ஜெயமோகன், நாஞ்சில் நாடன் உள்ளிட்டவர்களை தன்னுடைய இலக்கிய முன்னோடியாக கொண்டிருக்கிறவர். பகடியை முதன்மை கருவியாக பயன்படுத்தி பல்வேறு கவிதைகளை படைத்து வருபவர். தற்போது இயக்குனர் மிஷ்கின் அவர்களோடு பணியாற்றி கொண்டிருக்கிற, அண்மையில் கொடைமடம் என்கின்ற நாவலை தமிழ் உலகுக்கு அறிமுகம் செய்த ஐயா எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களை ஆய்வுரை வழங்க அன்பு பாராட்டி அழைக்கிறோம். நண்பர்களே, அழகிய பெரியவன் தமிழில் முன்மாதிரி இல்லாத ஒரு படைப்பாளி. அழகிய பெரியவன் குறித்தான எனது வியப்பு, அவர் ஒரு காலத்தில் என்றால் சங்க காலத்தில் அல்ல, 90களில் தமிழ் தேசிய இயக்கங்களோடு இருந்திருக்கிறார். அதில் பொறுப்பிலும் இருந்திருக்கிறார். அதனுடைய ஆச்சரியம் என்னவெனில், அப்படி இயங்கியிருந்தும் தன் கலையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அதனுடைய மிக முக்கியமான விஷயம். அழகிய பெரியவனை பொறுத்தவரை தன்னுடைய அரசியல் ஒருபொழுதும் தன் கலையை பாதிக்காத வண்ணம் எப்பொழுதும் பார்த்து கொள்கிறார். நம்மூரில் பொதுவாக அரசியல் வேறால் இலக்கியத்திற்கு கள்ளிப்பால் ஊற்றுவது அநேகம். பிறகு அந்த இறந்த குழந்தைக்கு ஒப்பாரி வைப்பது அதைவிட அநேகம். அழகிய பெரியவன் அதில் தீர்க்கமாக இருக்கிறார். தனது அரசியலின் பொருட்டு கலையை ஒரு பொழுதும் கைவிடாதவர். முன்பொரு சமயத்தில் அழகிய பெரியவனுடைய தோழர் அழகிய பெரியவனுடைய மொத்த சிறுகதை தொகுப்பை குறித்து நான் பேசிய பொழுது பணுவலில் அதற்கான தலைப்பு அரசியலோடு பிணங்காத கலை. இன்றும் அதையே தான் சொல்வேன், அரசியலோடு பிணங்காத கலை, அதுதான் அழகிய பெரியவனுடைய கலை. இந்த கூட்டத்தில் எவரேனும் தோழர் அழகிய பெரியவனின் தரைக்காடு என்ற சிறுகதையை வாசித்திருக்கலாம், வாசிக்காமலும் இருக்கலாம். தமிழில் மிக அரிதான, மிக முக்கியமான, நம்மை உலுக்கி எடுக்கக்கூடிய சிறுகதை அது. வாசித்தவர்கள் பாக்கியவான்கள், வாசிக்காதவர்களை விவிலியத்தை துணை கலைத்து அபாக்கியவான்கள் என்று சொல்லலாம். வேறொரு சிறுகதை உண்டு அந்த மொத்த சிறுகதை தொகுப்பில், கரி என்ற ஒரு சிறுகதை. அந்த கதையை சொல்வதற்கு முன்னால் அசோமித்திரனின் வேறொரு கதையும் சேர்த்து இந்த கதையை பார்க்கும் பொழுது நமக்கு வேறொரு புதிய கோணம் ஒன்று கிட்டும். அசோமித்திரனுடைய சிறுகதை மிக முக்கியமான சிறுகதை தான். விடிவதற்கு முன் என்ற சிறுகதை. ஒரு அம்மாவும் பையனும் அதிகாலை நள்ளிரவே எழுந்து தண்ணீர் பிடிக்க தெருவாக அலைவார்கள். அலைந்து அங்குமிங்குமாக சேகரித்து, சில பானைகளில் சேகரித்து, விடிவதற்கு முன், இருட்டு விலகுவதற்கு முன் எல்லாவற்றையும் ஒரு இடத்தில் வைப்பார்கள். அப்பொழுது அந்த பானையெல்லாம் வைத்துட்டு அம்மா வீட்டில் போய் ஒரு குடமாக வச்சுட்டு வரும் பொழுது, ஒரு குடத்தை எடுக்க வரும் பொழுது ஒரு சின்ன கண்ணுக்குட்டி அந்த பானையில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிட்ருக்கும். உனக்கு அவ்வளோ தாகமாக இருக்கா, சரி குடி அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அப்புறம் அந்த குடத்தை எடுத்துகிட்டு போவாங்க. இது அசோமித்திரனுடைய சிறுகதை. தோழருடைய ஒரு சிறுகதை கரி. மாடை வெட்ட கொண்டு போன இடத்தில் மாடு கழுத்து காயத்தோடு அங்கிருந்து தப்பி ஓடிவிடுகிறது. வெட்ட வந்தவர்கள் அதை பகல் முழுக்க தேடி அலைகிறார்கள். கடைசியாக ஆற்றின் அக்கறையில் கழுத்தின் காயத்தோடு சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அந்த மாட்டை கண்டுபிடிக்கிறார்கள். இங்கிருந்து கத்திக்கொண்டு அந்த மாட்டை நோக்கி ஓடுகிறார்கள். இந்த இரண்டு கதையும் அக்கம் பக்கமாக வைத்து பார்த்தால் நமக்கு வேறொன்றும் விளங்கும். ஒரு கணக்கில் அந்த கரையின் அக்கறையில் அசோமித்திரன் நிற்கிறார், இக்கரையில் அழகிய பெரியவன் நிற்கிறார். அழகிய பெரியவனுடைய இந்த தொகுப்பை பேசுவதற்கு முன் வேறொரு சாரவன் சொல்லும் பொழுது சொன்னார், தீட்டு என்ற குறுநாவலை குறித்து. தமிழில் நான் ஒரு இலக்கிய பிரதியை வாசித்து அந்த இலக்கிய பிரதி நம்மை நடுங்கச் செய்யுமெனில் தீட்டு என்னை அப்படி நடுங்க செய்திருக்கிறது. சினிமாவில் சில காட்சிகளை நம்மால் பார்க்க முடியாது, பார்ப்பதற்கு நமக்கு வலிமை இருக்காது. ஒரு 2-3 படத்தினுடைய காட்சிகளை உங்களுக்கு சொன்னால் தெரியும்.
சேது படத்தில் விக்ரமை கொண்டு போய் ஒரு கல்லில் அப்படியே மோதுவார்கள். மோதும் பொழுது தலைக்குள் என்ன நிகழ்கிறது என்பதை ஒரு கிராஃபிக்ஸ் பார் அப்படியே திறக்கிற மாதிரி காமிப்பாங்க, பார்க்கவே முடியாது. இன்னொரு படம் பருத்தி வீரனுடைய இறுதி காட்சி, அந்த பாலியல் வன்புணர்வு, அதை பார்க்க முடியாது. அதை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கலாம், அது பொதுவாக அதை பார்க்க முடியாது. ஆக அதற்கு நிகரான ஒரு பெரும் அதிர்வையும் நம்மை அப்படியே உலுக்கி எடுக்கக்கூடிய குறுநாவல் தீட்டு. ஒரு தன் வாழ்க்கையை துவங்குவதற்காக அந்த பகுதிக்குள் வரக்கூடிய ஒரு பெண், வாழ்க்கை நல்ல விதமாக மிக அதனுடைய ஒழுக்க நெறிகளுக்கு உட்பட்டு வாழ வேண்டும் என்று வந்த ஒரு பெண் மெல்ல 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 அந்த சூழ்நிலையில் அவள் என்னவாக மாறுகிறாள் என்பதுதான் அந்த கதை. அதில் ஒரு இடம் வரும், இப்படியெல்லாம் பண்ண முடியாது, குடிஞ்சு உட்காரு அப்படின்னு ஒரு வரி வரும். அப்படியே 2001 2 படித்தேன்னு நினைக்கிறேன். அது பிறகு தோழரையாக அந்த சமயத்தில் மதுரைக்கு வந்திருந்தப்போ கூட சந்தித்தேன். அப்படியே உலுக்கி எடுத்த கதை தீட்டு, உலுக்கி எடுத்த குறுநாவல் தீட்டு என்ற குறுநாவல். இந்த சிறுகதை படிக பாடல் என்ற சிறுகதை 10 கதைகளை கொண்டது. இதில் 3 கதைகளை நான் மிக முக்கியமான கதைகளாக கருதுகிறேன். செவல்லி பூத்த மலை, நினைவு பாதை, வாழ்க்கை உயிர் பெற பாடு, இந்த 3 கதைகளையும் நான் மிக முக்கியமான கதை என்று இந்த தொகுப்பில் சொல்வேன். பொதுவாக தமிழ் இலக்கிய சூழலில் அல்லது தமிழ் இலக்கிய பரப்பில் ஒரு நிகழ்வில் ஒரு சிறுகதை தொகுப்பை பற்றி பேசும் பொழுது, குறிப்பாக சிறுகதைகளை பற்றி பேசும் பொழுது அந்த கதைகளையே அப்படியே சொல்வது ஒரு வழக்கம். ஆனால் நான் சிறுவயதில் பாட்டு புத்தகம் வாங்குகின்ற பழக்கம் எனக்கு உண்டு. அந்த பாட்டு புத்தகத்தில் பாட்டெல்லாம் போட்டுட்டு அந்த படத்தோட கதையும் போடுவாங்க, போட்டுட்டு அதை சிவகாசியில் தான் அச்சடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டு புத்தகத்தை அச்சடிப்பவருக்கு ஒரு சின்ன நேர்மை உண்டு. அந்த கதையை போட்டுகிட்டே வந்துட்டு முக்கால்வாசியில் கதையை நிப்பாட்டிடுவார், முடிவை வெண்கரையில் காண்க அப்படின்னு சொல்லுவார். ஆக நான் இங்கு கதைகளை சொல்லப்போவதில்லை. இந்த கதைகள் என்னவாக எனக்குள் என்ன கொடுத்தது, எனக்கு ஏன் அது எனக்கு முக்கியமான கதை என்று பேசுவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். செவ்வல்லி பூத்தமலை ஒரு துப்பறியும் கதை. பொதுவாக நாம் நிறைய துப்பறியும் கதைகளை படித்து தான் வளர்ந்திருக்கிறோம். தமிழில் அதற்கு ஒரு பெரிய பாரம்பரியம் அல்லது பரம்பரை உண்டு. தேவனில் தொடங்கி நிறைய துப்பறியும் சாம்பு நிறைய உண்டு. ராஜேஷ்குமாரின் விவேக், சுஜாதானுடைய வசந்த் கணேஷ், பட்டுக்கோட்டை பிரபாகரின் அவருடைய பரத் சுசி, இப்படி நிறைய புஷ்பாதங்கத்துறையிட்ட கூட ஒருத்தர் இருப்பார், துரைசிங்கம் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருவர். இப்படி நிறைய துப்பறிவாளர்கள் பாத்திரங்களை நாம் தமிழ் இலக்கியத்தில் படிச்சிருக்கோம். அவங்கெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட இல்லை, ஓய்வு பெற்றாச்சு, அந்த இலக்கியவாதிகளும் இல்லை, அவங்கெல்லாம் இல்லை. ஆனால் இந்த கதையும் ஒரு துப்பறியும் கதை தான். இந்த கதையில் வரக்கூடிய ஞானகம்பீரம் கண்டுபிடித்த ஒன்றை ஒரு பொழுதும் அந்த துப்பறிவாளர்களால் ஒரு பொழுதும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் முக்கியம். இந்த கதையினுடைய முக்கியத்துவமே அதுதான். அந்த துப்பறிவாளர்களால் ஒரு பொழுதும் அதை கண்டுபிடிக்க முடியாது என்றால் அவர்களுக்கு அது தெரியவும் தெரியாது. ஞானகம்பீரம் இழுத்து கொண்டு வந்து போடுவது ஒரு சடலத்தை அல்லது ஒரு அழுகிய பிணத்தை, அதைத்தான் அவர் கண்டுபிடிக்கிறார். துப்பறிவாளராக இருக்கும் இந்த ஞானகம்பீரத்திடம் பொதுவாக துப்பறிவாளர்களுக்கு இருக்கக்கூடிய நீள்கோட்டு, சுருட்டு, நாய், துப்பாக்கி இவை எதுவுமே கிடையாது. இதையெல்லாம் இல்லாத ஒரு துப்பறிவாளர் தான் இந்த ஞானகம்பீரம். ஆனால் இதுவரை தமிழ் இலக்கியத்தில் வந்த துப்பறிவாளர்கள் ஒரு பொழுதும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றை, ஒரு சீக்கு பிடித்த விலங்கை ஞானகம்பீரம் கண்டுபிடித்து காட்டுகிறார். அதுதான் செவ்வல்லி பூத்த மலை என்ற கதையை தமிழினுடைய முக்கியமான கதைகளில் ஒன்றாக மாற்றுகிறது. இன்னொரு கணக்கில் இதற்கு முன்னால் நான் சொன்ன துப்பறிவாளர்கள் யாருமே இதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை விட கண்டுபிடிக்க விரும்பவில்லை, அந்த பக்கமே போவதில்லை. அவர்கள் முகத்தில் கர்ச்சீப்பை மூடிக்கொண்டு அந்த இடத்தை அவர்கள் அப்படியே கடந்து போய்விடுகிறார்கள், அல்லது பெர்ஃப்யூம் எடுத்துக்கொண்டு அங்கு அப்படிப்பட்ட வாடையே வரவில்லை என்று தாங்களே நம்பிக்கொண்டு போய்விடுகிறார்கள். ஆக ஒருபொழுதும் ஞானகம்பீரம் கண்டுபிடித்ததை அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னொரு கணக்கில் சொன்னால், ஒருவேளை வசந்த்
கணேஷ், சுஜாதாவின் வசந்தோ கணேஷோ ஞானகம்பீரத்தை பார்த்தால் சற்று ஏளனமாக கூட சிரிக்கலாம். பாவம், ஞானகம்பீரம் பரிதாபத்துக்குரியவர், அவர் வேற எதையோ கண்டுபிடிக்கிறார், நாங்களெல்லாம் எவ்வளோ சுலபமாக வேறு எதையோ கண்டுபிடித்தோம், ஞானகம்பீரம் ஏன் இதை கண்டுபிடிக்கிறார் என்று ஒரு ஏளனமாக கூட சிரிக்கக்கூடும். ஆனால் ஞானகம்பீரம் கண்டுபிடிப்பது தான் அசலான கண்டுபிடிப்பு. ஒரு சீக்கு பிடித்த விலங்கை நம் முன் எடுத்துக்கொண்டு வந்து போடுகிறார். அதைத்தான் செவல்லி பூத்த மலை என்ற கதை நமக்கு தருகிறது. அதே நேரத்தில் அந்த கதையில் இருக்கக்கூடிய மொழியும் அழகியலும் அது முக்கியமானது. அந்த மலைப்பிரதேசத்தை வர்ணித்து கொண்டே போகிறது. தோலை பதனிடக்கூடிய இந்த ஊரில் தோலை ரசாயனம் ஊற்றி பதனிடுகிறார்கள். அந்த நாற்றத்தினூடாகவே அவர்கள் வாழ்கிறார்கள், அதனூடாகவே அதை பதப்படுத்துகிறார்கள். சற்றென்று ஒரு இடத்தில் இந்த ஊர் முடிந்து வேறு இடத்தில் தொடங்கும் போது வேறொன்றாக இந்த ஊர் மாறுகிறது என்ற வர்ணனைகள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட சரளமான மொழிநடை இந்த கதையில் உண்டு. அடுத்த கதை நினைவு பாதை, வேறொரு வகையில் மிக முக்கியமான ஒரு கதை. நீண்ட காலமாக நம் சமூகத்தில் பேய்கள் எப்பொழுதுமே பெண்களுக்குத்தான் பிடிக்கிறது, ஆண்களுக்கு பேய் பிடிப்பதே கிடையாது, ஒரு பொழுதும் இல்லை. எங்கிருந்து தான் இந்த பேய்கள் உருவாகின்றன? பொதுவாக பேய்களுக்கு கால்கள் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை அல்லது மூட நம்பிக்கை நம்மிடையே உண்டு. ஆனால் இந்த பெண்களை பிடிக்கக்கூடிய இந்த பேய்களுக்கு மிக உறுதியாக சொல்வேன், அவைகளுக்கு கால்கள் இருக்கிறதோ இல்லையோ, உறுதியாக அவைகளுக்கு இதயம் உண்டு. அதை மாத்திரம் நாம் உறுதியாக சொல்ல முடியும். அந்த பேய்கள் நம்மோடு உரையாடுகின்றன. இந்த கதைகளில் விடாமல் விஞ்ஞான யுகம் விஞ்ஞான யுகம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சயின்ஸ் சயின்ஸ் என்று மாறுதட்டி கொள்கிறார்கள். ஒரு பொழுதும் இந்த சயின்ஸால், இந்த விஞ்ஞானத்தால் இந்த பேய்களை ஒழிக்க முடியவே இல்லை. கீராஜ நாராயணன் சொல்வார், நீல நீல டார்ச் லைட் வந்த பிறகு கொல்லிவாய் பிசாசுகள் எங்கு போய் ஒளிந்தன என்று தெரியாது என்று. இவ்வளோ பெரிய நீல நீல டார்ச்சுகள் கண்டுபிடித்தாலும் இந்த பேய்கள் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றன. கூடுதலாக அந்த பேய்கள் பெண்களைத்தான் பிடிக்கின்றன. என்ன, ஏன் பெண்களைத்தான் இந்த பேய்கள் பிடிக்கின்றன என்ற கேள்வி எழுப்புகிறது இந்த கதை. பொதுவாக இந்த ஒடுக்கப்படுகின்ற சமூகத்தில் ஆண்களை காட்டிலும் கூடுதலாக பெண்கள் ஒடுக்கப்படுகின்ற இந்த சமூகத்தில் பெண்களுக்கு தன் சட்டதிட்டங்கள், ஒடுக்குமுறை, அதனுடைய சாதிய பெருமிதம், ஆண் நலனுக்காக மாத்திரமே சுழலும் இந்த பூமி, இவற்றை எதையுமே அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால தான் அவர்களுக்கு பேய் பிடிக்கிறது. பேய் என்பது ஒரு கணக்கில் ஒடுக்கப்பட்டவர்களின் குரல். பேய்கள் எல்லா காலத்திலும் பெண்களுக்காகத்தான் பேசுகின்றன. பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பது நம் சமூகத்தினுடைய பொதுவாக இருக்கக்கூடிய சொல்லாடல். அந்த சொல்லாடலை நாம் வேறொரு புதிய வெளிச்சத்தில் வாசிக்க வேண்டியிருக்கிறது. பெண் என்றால் பேயும் இறங்கும் என்ற அந்த சொல்லாடலை நாம் ஒரு புதிய வெளிச்சத்தில் வாசிக்க வேண்டியிருக்கிறது. பெண் என்றால் பேயும் இறங்கும், ஆம் பேயும் இறங்கும், பெண்ணுக்குள் இறங்கும். அதுதான் புதிய வெளிச்சத்தில் நாம் வாசிக்க வேண்டியது. மிக நூதனமான வாசிப்பை தரக்கூடிய ஒரு ஆணவ படுகொலையை வேறொரு கோணத்தில் நம்மால் பார்க்க முடியும் என்றும் அதற்கு வேறொரு தீர்வையும் தரக்கூடியது அந்த கதை. மிக நிதானமாக அந்த கதையினுடைய பல இடங்கள் வசீகரமானது. இந்த இடத்துல தான் இந்த கோயில் இருக்குன்னு நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, எத்தனையோ தடவை தாண்டி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கதையில் வரக்கூடிய அந்த மைதிலியோட அம்மா ஜெயபாரதி சொல்லுவாங்க. அப்புறம் அந்த கோயிலை பற்றியான வர்ணனைகள், அங்கும் இங்குமாக சின்ன சின்ன குடில்கள், அங்கு பேய் பிடித்தவர்கள் மாத்திரமே இருந்தார்கள், அவர்களுக்குள்ளே பேசி கொண்டிருந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு அவர்கள் மாத்திரமே தான் துணை, அவர்களுடைய பேச்சு மாத்திரமே துணை அப்படின்னு ஒரு வரி வரும். அடுத்த கதை வாழ்க்கை உயிர் பெற பாடு என்ற ஒரு கதை. வாழ்வின் பாடுகளை மிக கலையான குரலில் பாடுகிறது. ஒரு வேலை தேடி போகக்கூடிய ஒருவன், அவனுக்கு வரக்கூடிய அல்லல்கள், நேர்முக தேர்வு, அதில் அவன் சந்திக்கக்கூடிய சிக்கல், அதனூடாக அவனுக்கு அங்கு கிடைக்கக்கூடிய ஒரு எதிர்பாராத மகிழ்ச்சி. நான் இந்த கதையை இப்படித்தான் புரிந்து கொள்கிறேன். இந்த வாழ்வில் புரட்டப்படும் அல்லது ஓடப்படும் ஒருவன் அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தற்செயலாக அவனுக்கும் நிலா தட்டுப்படத்தான் செய்கிறது. ஒரு வறியவனின் வீட்டு வாசலில் நிற்கக்கூடிய மரத்திலும் குயில் கூவத்தான் செய்கிறது. நாம் எத்தனை மறுத்தாலும்
சமயங்களில் குழந்தைகள் நம்மை பார்த்தும் புன்னகை புகத்தான் செய்கின்றன. மழை எவரை மறுத்தது? சாதாரண மனிதனுக்கு எத்தனையோ மறுக்கப்படலாம். ஆனால் அவனுக்கென்று இந்த உலகத்தில் சில சந்தோஷங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த சந்தோஷத்தை தான் இந்த கதை பேசுகிறது. வண்ணதாசனுடைய ஒரு கவிதை உண்டு, நடைவண்டி இல்லாத வீட்டில் குழந்தை நடைபழகாமல் போயிற்றா என்று. அந்த வீட்டிலும் குழந்தை நடைபழகத்தான் செல்கிறது. ஆக இந்த வாழ்வின் ஓட்டத்தினூடாக வாழ்வின் பாடுகள் துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கும் இந்த வாழ்வில் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை பற்றியும் அதனூடாக அவன் உயிர்த்திருப்பதை பற்றியும் தான் இந்த கதை பேசுகிறது. இந்த தொகுப்பின் பெயர் படிக பாடல். படிகம் என்றால் உறைந்த ஒன்றைத்தான் படிகம் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. இந்த சமூகத்தில் நிறைய விஷயங்கள் உறைந்திருக்கின்றன, வலுக்கட்டாயமாக உறைய வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உறைந்தவையெல்லாம் மறுபடியும் உருக வைக்கும் பொழுதுதான் இங்கு உண்மைகள் கூடுதலாக தெரிவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. அதையே இந்த 10 கதையின் வழியாக அழகிய பெரியவன் நிகழ்த்துகிறார். அதற்காகத்தான் இந்த படிக பாடலை தோழர் அழகிய பெரியவன் நிகழ்த்துகிறார். அப்படி இந்த படிகங்கள் உருகும் பொழுது பொய்யானவைகள் நொறுங்கும், புதிய கீதங்கள் இசைக்கப்படும். தோழர் அழகிய பெரியவனுக்கு எனது வாழ்த்துக்களும் மாறா நன்றி. ஆய்வுரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி.